திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே தனியார் ஆக்கிரமிப்பால் ஏரி ஒன்று காணாமல் போயிருப்பதாக கூறுகின்றனர் அங்கு வாழும் மக்கள். இந்த ஏரி எப்படி காணாமல் போனது, அதனை மீட்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்று இப்போது பார்ப்போம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ளது புள்ளம்பாடி கிராமம். 1000 குடும்பங்களுக்கு மேல் உள்ள இந்த ஊருக்கு குடிநீர் ஆதாரமாக பூராம்பட்டி ஏரி இருந்து வந்தது. மொத்தம் 13 ஏக்கர் பரப்பளவில் இருந்த இந்த ஏரி தற்போது 2 ஏக்கர் அளவிற்கு குறுகிவிட்டதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளாக அந்த ஏரி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த ஏரியில் எங்களுக்கு ரொம்ப தண்ணி இல்லாத பிரச்சனை, ரொம்ப அந்த கோடை நல்ல தண்ணி இல்லாத பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கும் இந்த பக்கம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இந்த பக்கம் இந்த தண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. அடிக்கடி திறந்து விட்டுறதுனால தண்ணி பிரச்சனை எங்களுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக நிற்க மாட்டேங்குது. ஏரி ரொம்ப அகலமாக இருந்த ஏரி இப்போ குறுவலாக ஆயிடுச்சு. இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி புள்ளம்பாடி கிராமத்தினர் கடந்த பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இது தொடர்பாக முதலமைச்சர் தனிப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புகார் அளித்துள்ளனர். எனினும் எந்த பலனும் இல்லை என அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். 2012லேருந்து நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸு, சிஎம் ஆஃபீஸு மற்றும் தாசில்தார் ஆஃபீஸு எல்லாத்துக்கும் மனு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கப்படலை. 13 ஏக்கர் இருந்ததுங்க. இப்போ எல்லாருமே விவசாயம் பண்ணுறேன்னு தென்னை மரம், மாமரம் இது மாதிரி வச்சுக்கிட்டு நடக்க கூட பாதை விட மாட்டேங்கிறாங்க. ஆடு மாடு போய் தண்ணி குடிக்க முடியல. இங்கே பாருங்கள், இவ்வளோ மனு நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் எந்த ஒரு தலைவரோ கவுன்சிலரோ கலெக்டரோ வருவாங்க, மேமோட்டமாக பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டோம்னா இந்த வாரம் வரோம், அடுத்த வாரம் வரோம், அடுத்த மாதம் வரோம், இப்படியே சொல்லி நேரத்தை தான் கடத்துறாங்க. பொதுமக்களின் அறியாமை, அரசு அதிகாரிகளின் அலட்சியம் போன்றவைதான் ஏரி காணாமல் போனதற்கு காரணம் என பல்வேறு தரப்பினரும் கூறுகின்றனர். ஆக்கிரமிப்பை அகற்றி ஏரியை மீட்டுக் கொடுத்தால் மட்டுமே அந்த பகுதியில் நிலத்தடி நீரை தக்க வைக்க முடியும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக திருச்சியில் இருந்து சுகன்யா.